காட்டுல சிங்கி குள்ளநரியும் நரியும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேருமே கடின உழைப்பாளிங்க. ஒருத்தங்களை இன்னொருத்தங்க அதிகமா நேசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த காட்டோட இன்னொரு பகுதியில பப்ளு அப்படிங்கிற ஓனாயும் டப்ளு அப்படிங்கிற கழுதுப்புலியும் இருந்தாங்க. அவங்க 2 பேருமே எல்லாரையும் ஏமாத்துற மோசக்காரங்க. பப்ளு, நாம தினமும் எல்லார்கிட்ட சாப்பாடு திருடுறத நாம விட்டுறணும். ஏன் நாம திருடலன்னா என்ன சாப்பிடுறது? உழைக்கிறது நமக்கெல்லாம் ஆகாதுப்பா. நான் இதுக்கு அப்படி சொல்றேன்னா உனக்கே தெரியும்டா. வா என் கூட. கழுதுப்புலி ஓனாய கூட்டிக்கிட்டு சிங்கி குள்ளநரிக்கிட்டையும் நரிக்கிட்டையும் கூட்டிட்டு வந்துச்சு. அங்க பாரு, இவங்க 2 பேரும் நண்பர்கள். 2 பேரும் ரொம்ப நியாயமா இருப்பாங்க. யாராச்சும் கஷ்டம்னு சொன்னாங்கன்னா அவங்க கஷ்டத்துக்காக உயிரையே தருவாங்க. அப்படியா? அப்படின்னா நாம அதை யூஸ் பண்ணி ஆகணுமே. சரியா சொன்னேன். வா. அப்படி 2 பேரும் திட்டம் போட்டு ஒரு காலை தூக்கிக்கிட்டு வலியில துடிக்கிற மாதிரி குள்ளநரியுடைய குகை பக்கமா நடந்து போனாங்க. எவ்வளோ வலிக்குது. ஐயோ கடவுளே, நாங்க என்ன தப்பு பண்ண உனக்கு? இப்படியெல்லாம் நீ பண்ணலாமா? அப்படி இருந்தாலும் கூட எங்களை இப்படி எதுக்கு பண்ணீங்க? அட, எதுக்கு நீங்க இப்படி கத்திக்கிட்டே இருக்கீங்க? உங்க காலில் என்னது? என்ன சொல்றது? எங்க அங்கிளோட ஃப்ரெண்டோட மகனுக்கு கல்யாணம். அதுக்காக நாங்கள் பரபரப்பா போய்கிட்டே இருந்தோம். அங்கிருந்து வரும்போது ஒரு பெரிய மரம் எங்க மேலே விழுந்துடுச்சு. அப்படியே நாங்கள் 2 பேரும் இப்படி ஆயிட்டோம். இப்போ நாங்கள் பசியால் செத்துருவோம் போலியே. இப்படி இருக்கும்போது எப்படி வேட்டையாடுறது, என்ன சாப்பிட்றது? ஐயோ, 2 பேரும் ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்களே. சரி, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு முழுசா குணமாகுற வரைக்கும் நீங்க எங்க குகையிலேயே தங்கிக்கோங்க. உங்களுக்கு சாப்பாடு தேவையானது எல்லாத்தையுமே நாங்களே செய்யறோம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அப்படி சொல்லி அந்த 2 நரிங்களும் அவங்க 2 பேரையும் குகையில தங்க வச்சாங்க. அதுக்கப்புறம் சாயந்தர நேரம் வேட்டையாடுறதுக்காக அவங்க கிளம்புனாங்க. பக்கத்துல இருக்கிற காட்டுல இருக்கிற 2 முயலை அவங்க 2 பேரும் வேட்டையாடினாங்க. அதுக்கப்புறமா அந்த முயலை தூக்கிக்கிட்டு குகைக்குள்ள வந்தாங்க. இந்தாங்க, நீங்க நல்லா சாப்பிடுங்க, சரியா? அது கேட்டு பப்ளு டப்ளு 2 பேரும் ரொம்பவும் சந்தோஷமா அந்த முயலை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அட, மன்னிச்சிருங்க, நாங்கள் உங்ககிட்ட கேட்கவே இல்லை. வாங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இல்ல, நாங்க சாப்பிட்டா நீங்க பட்னியா தானே இருப்பீங்க. நீங்க நல்லா சாப்பிடுங்க, எங்களை பத்தி கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் அவங்க மொத்த மாமிசத்தையும் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் படுத்து தூங்குனாங்க. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் இப்படிதான் நடந்துகிட்டு இருந்துச்சு. நரியும் குள்ளநரியும் கொஞ்சமா அவங்க வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு நிறைய கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் நரி குள்ளநரியோட நண்பர்களான மான ஒட்டகச்சிவிங்கியும் அங்க வந்தாங்க. எப்பவும் போலவே டப்ளு பப்ளு 2 பேரும் நிறைய சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. நரி குள்ளநரி 2 பேரும் கொஞ்சமா சாப்பாட்டை பகிர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சிங்கி கழுகு, உன்கிட்ட நான் ஒன்னு சொல்லி ஆகணும். இல்லைன்னு சொல்லாத. சொல்லுங்க மானண்ண, நான் ஏன் முடியாதுன்னு சொல்ல போறேன்? என் பையனுக்கு வயிற்று வலி நிக்கவே மாட்டேங்குது. உனக்கு அந்த மருந்து தெரியும்ல, அதை சாப்பிட்டா வயிறு வலி நின்றுன்னு சொல்றாங்க. எனக்கு தெரியும். நீங்க போங்க, நான் இதை உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி குள்ளநரி நரிக்கிட்ட போச்சு. பப்ளு டப்ளு அண்ணனை நல்லா பாத்துக்கோங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சிங்கி குள்ளநரி அங்கிருந்து போச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மானு ஒட்டகச்சிவிங்கியும் பயத்தோட நரிக்கிட்ட வந்தாங்க. நரி அண்ணன், பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நாம இப்பவே போயாகணும். என்னாச்சு? சிங்கி எங்க இருக்கா? நாங்கள் சிங்கி நரிய கூட்டிக்கிட்டு வந்துட்டே இருந்தோம். நீல குகையிலிருந்து ஒரு ராட்சசம் வந்து சிங்கியை பிடிச்சி குகைக்கு உள்ள இழுத்துட்டு போயிட்டா. என்ன சொல்றீங்க? சீக்கிரமா அங்க கூட்டிட்டு போங்க, நேரம் குறைவா இருக்கு. நிறைய என்ன, அந்த குகைக்குள்ள நம்மள மாதிரி யாருமே போக முடியாது. அங்கே யார் போக முடியும்னா அதுக்கு ராட்சசனை இழுத்துட்டு போனால் மட்டும்தான் முடியும். இல்லைனா எந்த விலங்கு பாவப்பட்டதோ ஊனமாக இருக்கோ அவங்க மட்டும்தான் போக முடியும். ஏன்னா ராட்சசனுக்கு அந்த மாதிரி சாபம் இருக்குது தெரியுமா? நல்லா இருக்கிறவங்க போனால் செத்துருவாங்க. அந்த மாதிரி விலங்கு மட்டும்தான் அந்த குகைக்குள்ளே போக முடியும்.
அந்த ராட்சசனை தோக்கடிக்க முடியும். அது கேட்டதுமே நரி ஓநாயையும் கழுத புலியையும் பார்த்துச்சு. அன்பான நண்பர்களே, எனக்கு தெரியும் நீங்களும் கூட எங்களுக்கு உதவி பண்ணிட்டு உங்க நட்பை காட்ட தயாரா இருக்கீங்கன்னு. அதை கேட்டதும் அவங்களுக்கு தலையே சுத்த ஆரம்பிச்சுது. என்ன யோசிக்கிறீங்க? சீக்கிரமா வாங்க, அந்த ராட்சச சிங்கிய கொன்னுடுவான் போல. ஆஹா, வாங்க, நம்ம சிங்கியை காப்பாற்றி கூட்டிட்டு வரலாம். எங்களுக்கு எவ்வளோ உதவி பண்ணிருக்கீங்க நீங்க. அப்படி இருக்கும்போது பின்னாடி எப்படி போக முடியும்? அப்படி சொல்லி அவங்க 2 பேரும் ரொம்ப பயத்தோடவ அந்த நீல நிற குகை கிட்ட வந்தாங்க. இதான் அந்த குகை, நீங்க 2 பேரும் போங்க, சிங்கிய கூட்டிட்டு வாங்க. பப்ளு டப்ளு 2 பேருமே அந்த குகைக்குள்ள போக பார்த்தாங்க. அப்ப உள்ள இருந்து ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு. ஐயோ கடவுளே, இவ்வளோ பயங்கரமான சத்தமா? அப்படின்னு சொல்லி 2 பேரும் பயந்து போய் பின்னாடி வந்துட்டாங்க. இது அதே ராட்சசனோட சத்தமா? இவன் நம்மளை கொன்னுருவானோ? அட, அவங்களுக்கு சாபம் இருக்கு, அப்பாவிங்கள அது ஒண்ணுமே பண்ணாது. அப்படி இருக்கும்போது நீங்க அதை பத்தி எதுக்கு யோசிக்கிறீங்க? சிங்கி நரி அப்புறம் சியார் உங்களுக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்காங்க, அவங்களுக்காக ஒண்ணுமே பண்ண மாட்டீங்களா? சீக்கிரமா போங்க. அப்படி சொல்லி மான் அவங்க 2 பேரையுமே தள்ளி விட்டுச்சு. 2 பேரும் குகையோட வாசலுக்கு தான் போனாங்க. மறுபடியும் அவங்களுக்கு சத்தம் கேட்டுச்சு. சாப்பிட்டுருவ, என்கிட்ட வாங்க. ஐயோ கடவுளே, நாங்க போக மாட்டோம். அப்படி சொல்லி 2 பேரும் குகையை விட்டு வெளியில ஓடி வந்துட்டாங்க. நாங்க 2 பேரும் உள்ள போக மாட்டோம். நாங்க நல்லபடியா இருக்கோம், எங்களுக்கு ஊனம் இல்லை. இங்க பாருங்க. அப்படி சொல்லி அவங்க 2 பேருமே 4 காலில் நடந்து காட்டினாங்க. அதை பார்த்து நரி ரொம்பவும் ஆச்சரியப்பட்டுச்சு. என்ன இது, நீங்க சரியா இருக்கீங்க? 2 பேருமே நல்லா இருக்கோம். நாங்கள் ஊனமாக இருக்கிற மாதிரி எதுக்கு நாடகம் ஆனோன்னா, உங்கள் நல்ல மனசை பயன்படுத்துறதுக்கு, உங்கள் கூட இருக்கிறதுக்கு, டெய்லியும் ஃப்ரீயாக சாப்பிட்றதுக்கு. மோசக்காரங்களா, என்ன நல்லா பயன்படுத்திட்டு உங்களுக்கு சாதகமா பாத்தீங்களா? நான் சிங்கிய காப்பாத்த போக போறேன். அப்போ மான் சத்தமா சொல்லுச்சு. வேலை முடிஞ்சிருச்சு, நீங்கள் 2 பேர் வெளியே வரலாம். அப்படி அது சொன்னதும் குகைக்குள்ள இருந்து கரடியும் சிங்கி குள்ளனரியும் வெளியே வந்தாங்க. அட சிங்கி, உனக்கு ஒண்ணும் ஆகலையா? அப்புறம் இந்த காலுபாலு உங்க கூடயே இருக்காங்களா? மானே, நீ சொன்ன ராட்சசன் உங்களை பிடிச்சிட்டு போயிட்டான்னு ஒண்ணுமே புரியலையே. எங்களுக்கு இந்த கழுதைப்புலி, இந்த ஓனாய் பற்றி நல்லா தெரியும். நேற்று பார்த்தோம், உங்கள் 2 பேரும் உங்கள் கூட இருந்தாங்க, ஃப்ரீயாக நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த உண்மையை இவங்க வாயிலிருந்தே சொல்கிறதுக்காக சிங்கியை எங்கள் கூட நாங்கள் சேர்த்துக்கிட்டோம். இந்த மாதிரி நாடகம் போட்டோம். அது ராட்சசனோட குரல் இல்ல, என்னோடையது. என்ன மன்னிச்சிருங்க சிங்கி. அப்புறம் சியார், நாங்கள் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறோன்னு உணர்ந்துட்டோம். சரி, நான் உங்களை மன்னிச்சிடுறேன். ஆனா இதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்க பண்ணவே கூடாது, சரியா? இல்லை, பண்ண மாட்டோம். நண்பர்களே, நல்லது பண்றது நல்லதுதான், ஆனா எல்லாரையும் நாம நம்பவே கூடாது. யாருக்காச்சும் உதவி பண்றீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க, அவங்க உண்மையா கஷ்டத்துல இருக்காங்களா இல்லைன்னா நாடகம் ஆடுறாங்களான்னு.